வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜென்ரல் இங்கிலீஷில் நம்ம சி டர்ட்டில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் சி டர்ட்டில் அப்படின்ற இந்த யூனிட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ போன கிளாஸில் நம்ம என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சி டர்ட்டில்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இப்போயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு போகலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ போன கிளாஸ் வரைக்கும் நம்ம அது அந்த எக்ஸ் எல்லாம் முட்டை அந்த ஆமை போய் முட்டை போடுது, 100 முட்டை போடும். அது டேபிள் டென்னிஸ் பால் சைஸில் இருக்கும், ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி 45 to 60 days ஆகும். அது ஹேச்சிங் நடக்கிறதுக்கு, இன்குபேஷன் நடக்கிறதுக்கு அந்த பீரியட் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த பீரியடை தாண்டினதுக்கப்புறம் ஸோ அந்த ஆமை முட்டையெல்லாம் பொரிஞ்சதும் அந்த அந்த முட்டை ஓட்டிலேருந்து எப்படி அந்த குஞ்சுகள் எல்லாம் ஆமை குஞ்சுகள் எல்லாம் வெளியில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, எக் டூத் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதாவது இந்த ஆமாவோட அந்த அந்த குட்டிங்களோட மூக்கில் பார்த்தோன்னா ஷார்ப்பாக ஒரு நோஸ், அந்த நோஸே மூக்கு எப்படி இருக்குன்னா ஷார்ப்பாக பாயிண்டடாக இருக்கும். ஸோ அப்போ பாயிண்டடாக இந்த ஷார்ப்பாக இருக்கிறனால அந்த லெதர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த எக் ஷெல்லை, அந்த எக் ஓடு எப்படி கிழிக்குதுன்னா அந்த மூக்கை வச்சு தான் கிழிச்சு அது வெளியில் வருது. ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா டைனி எக் டூத் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைனி எக் டூத் வச்சு தான் அது அந்த எக் லெதராக இருக்கக்கூடிய எக்ஷெல்லை கிழிச்சு வெளியில் வருது. ஸோ அந்த எக் டூத் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரேசர் பிளேட் மாதிரி இருக்கும். அது ஹேச்லிங்ஸ், அதாவது அந்த ஆமை குஞ்சுங்களோட ஸ்னவுட்னா மூக்கு. ஸோ அந்த மூக்கு எப்படி இருக்குன்னா நல்லா பாயிண்டடாக ஷார்ப்பாக வந்திருக்கும். ஸோ அதை வச்சு தான் அது கிழிச்சு வெளியில் வருது. ஸோ இப்படி தான் அது ஆட்டோமேட்டிக்காக அது பொரிஞ்சு வெளியில் வருது. ஸோ இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த எல்லா குஞ்சுகளும் வெளியில் அந்த முட்டை ஓட்டிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அது எங்கே போகுதுன்னு பார்த்தோன்னா, அந்த சாண்டு வழியாக வெளில அந்த சாண்டுக்குள்ளேருந்து ஃபுல்லாக எஃபர்ட் பண்ணி வெளியில் வருது. ஏன்னா சாண்டுக்குள்ளே தானே அந்த குஞ்சுகள் எல்லாம் முட்டையெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த முட்டையிலேருந்து அந்த குஞ்சுகள் எல்லாம் இந்த சாண்டுக்குள்ளேருந்து வெளியில் வருது. வெளியில் வந்ததுக்கப்புறம் அது நேராக எங்கே போகுதுன்னு பார்த்தோன்னா, அந்த பீச்லேருந்து சீக்கு போயிடும். ஸோ சீக்கு போகிறதுக்கு அது வேகமாக அந்த சீக்குள்ளே போகிறதுக்காக முயற்சி பண்ணி போகும். அப்படி போகும்போது அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த முட்டை பொரியிறதுக்கு ஸோ நம்ம என்ன முன்னாடி பார்த்தோம், இந்த இன்குபேஷன் நடக்கும். ஸோ இன்குபேஷன் எப்படி நடக்குது, அந்த முட்டை அந்த ஆமை போட்டுருது அந்த குழிக்குள்ளே. போட்டதுக்கப்புறம் அது மேலே மண்ணை போட்டு மூடி வச்சுருது. மண்ணை போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் அந்த இன்குபேஷன் பீரியடு சன்லைட் மூலமாக அந்த டெம்பரேச்சர் அந்த முட்டைக்கு கிடச்சி அதுலேருந்து தான் அது பொரிஞ்சு வெளியில் வருது குஞ்சுகளா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த டெம்பரேச்சரை வச்சு தான் அந்த முட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ரியோ, அந்த கரு ஆண் கருவா இல்லை பெண் கருவா அப்படின்றத எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த டெம்பரேச்சரை வச்சு தான். ஸோ இப்போ ஆண் குஞ்சு அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த எக்கில் இருக்கக்கூடிய கருவோட எம்ப்ரியோவோட டெம்பரேச்சர் 27 degree to 28 degree செல்சியஸாக இருந்துச்சுன்னா, அந்த ரேஞ்சில் அந்த எக்கோட டெம்பரேச்சர் இருந்திருக்கும் போது அது என்னவா இருக்கும்னு பார்த்தோன்னா, அது எல்லாமே மெயிலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே 30 degree செல்சியஸில் அந்த டெம்பரேச்சரில் அந்த முட்டை அந்த டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த முட்டைக்குள்ளே என்ன எம்ப்ரியோ கரு இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபீமேல் கரு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் வச்சு தான் அந்த கரு எம்ப்ரியோவோட செக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ 27 to 28னா அது மெயிலு, 30 degree செல்சியஸ்னால் அது ஃபீமேல். அதே மாதிரி ஈக்குவல் மிக்ஸ் ஆஃப் மெயில் அண்ட் ஃபீமேல் ஹேச்லிங்கும் நடக்குது. ஸோ அதே எந்த டிகிரி செல்சியஸ்ன்னு பார்த்தோன்னா 29 to 30 degree செல்சியஸில் நடக்குது. ஸோ இப்படி இந்த டெம்பரேச்சரை வச்சு தான் அந்த இன்குபேஷன் பீரியடில் அந்த டெம்பரேச்சரோட ரேஞ்சை வச்சு தான் இந்த எம்ப்ரியோட செக்ஸ் க்ரியேட் ஆகுது, மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த பிறந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன ஆமை குட்டிகளோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 20 grams கம்மியாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எல்லாம் இப்போ அந்த மண்ணுக்குள்ளேருந்து வெளியில் எம்பி வருது. வெளில வந்ததுக்கப்புறம் அது இந்த கடற்கரைக்கு போய் சேர்றதுக்குள்ளே அது நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுது. ஸோ எல்லா 100 முட்டை போடுதுன்னா 100 ஆமை குஞ்சுகளும் கடலுக்கு போய் சேர்றது கிடையாது. அதுக்கு நடுவில் பார்த்தோன்னா அது நிறையா ப்ரிடேட்டர்ஸ்க்கு உணவாக ஆயிடுது. ஸோ இப்போ கிராப் நண்டுக்கு பார்த்தோன்னா அது கொஞ்சம் சாப்பிட்றோம், பேர்ட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கடலுக்குள்ளே போகும்போது கொஞ்ச நாட்கள்லேயே ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்லேயே பார்த்தோன்னா அந்த கடலில் இருக்கக்கூடிய பெரிய மீன்கள் இதெல்லாம் அந்த குஞ்சுகளை சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் அந்த
குஞ்சுகளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ சயின்டிஸ்ட் வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ 1000 ஹேட்ச்லிங்ஸ், அதாவது 1000 ஆமை குட்டிகள் வந்து வெளியில் வருது, அந்த மண்ணுக்குள்ளேருந்து வெளியில் வருது அப்படின்னா அதில் ஒன்று மட்டும்தான் வந்து அடல்ட்டாக வந்து மாறுது, வளர்ந்து பெருசாக வந்து ஆகுது. மீதி 999 இறந்து தான் வந்து போயிடுது. அதில் ஒன்று மட்டும்தான், 1000ல் ஒன்று மட்டும்தான் அடல்ட்டாக வந்து மாறுது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து எஸ்டிமேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஆமை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, ஃபீமேல் ஆமைகள் எல்லாமே நூற்றுக்கணக்காக முட்டைகள் வந்து போடுறதுனால தான் இந்த ஆமைகளோட இனம் வந்து அழியாமல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆமைகள் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டியூரேஷன் தான். ஸோ ஜனவரி டு மார்ச் அந்த டியூரேஷனில் மட்டும்தான் இந்த நெஸ்டிங் சீசனுக்கு வந்து வெளியில் லேண்டுக்கு வந்து வருது. மீதி எல்லா காலமும் அது எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா தண்ணிக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், அந்த ஓஷனில் மட்டும்தான் அதோட வாழ்க்கை வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபீமேல் டர்ட்டில் இருக்குல்ல, ஸோ வளர்ந்து இந்த குஞ்சுகளாக வந்து தண்ணிக்குள்ளே போய் அதில் ஏதாவது ஒரே ஒரு ஆமை குஞ்சு மட்டும்தான் அடல்ட்டாக வந்து மாறி வளர்ந்துருக்கும். ஸோ அதுலேயும் ஒரு சில கொஞ்சம் தான் வந்து ஃபீமேல் சீ டர்ட்டில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஃபீமேல் சீ டர்ட்டில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, அது எந்த இடத்துல வந்து பிறந்துச்சோ அதே கரைக்கு போய் திருப்பி அது வந்து நெஸ்டிங் வந்து ஃபார்ம் பண்ணும், திருப்பி அது முட்டை வந்து போட்டுட்டு வரும் அதே இடத்துக்கு போய். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இது ரொம்ப ஒரு பெரிய மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்கன்னா, இந்த பல காலமாக வந்து இந்த ஃபீமேல் டர்ட்டில்ஸ் வந்து தண்ணிக்குள்ளேயே வந்து இருந்தாலும் அது வந்து இந்த இடத்துல தான் வந்து பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி எப்படி வந்து கண்டுபிடிச்சி வந்து போய் அதே இடத்துல அந்த பிறந்த இடத்துலேயே போய் திருப்பி எப்படி அது முட்டை வந்து போடுது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டரியாக இருந்திருக்குது, அதிசயமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக வந்து அந்த சீ டர்ட்டில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து டேஞ்சராக வந்து இருந்தது எல்லாமே நேச்சுரல் டேஞ்சர்ஸ் தான். ஸோ அந்த அனிமல்ஸு, அந்த பேர்ட்ஸ், இந்த மாதிரி சில நேச்சுரலாக இருக்கக்கூடிய டேஞ்சர்ஸ் தான் வந்து இருந்துச்சு முன்னாடி காலத்தில். பட் ஆனால் இப்போ ரீசெண்டான காலத்தில் வந்து பார்த்தோன்னா ஹியூமன்ஸும் வந்து அந்த சீ டர்ட்டில்ஸ்க்கு நிறையா வந்து டேஞ்சர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால என்னென்னு பார்த்தோன்னா அதோட லைஃப், அதோட ஸ்பீஷீஸே வந்து அழியிற தருவாய்க்கு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பீப்புளெலாம் வந்து பார்த்தோன்னா அதை வந்து வேட்டையாடுறது, அதுக்கப்புறம் அதோட முட்டைகளை வேட்டையாடுறது, அதுக்கப்புறம் சில சமயம் வந்து இந்த ஃபிஷிங் நெட்ஸில் வந்து அந்த தெரியாமல் அந்த ஆமைகள் போய் மாட்டிக்கிறது, அதனால் இறந்துடுறது, பொல்யூஷனால் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது, பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஓஷனில் போய் கொட்டிடுறது, அதுக்கப்புறம் அது முட்டை போடுற இடத்துல லேண்டில் ஒரு சில இடத்துல தான் வந்து முட்டை வந்து போடும், ஸோ அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டாக வந்து மாற்றிடுறது. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த ஆமைங்களுக்கு, சீ டர்ட்டில்ஸ்க்கு வந்து ஹியூமன்ஸ்னால் வருது அப்படின்றது தான் ரீசெண்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் வந்து இந்த சீ டர்ட்டிலோட லைஃப். ஸோ இப்படி தான் அதோட செயல்பாடுகள் வந்து இருக்கும். அந்த லைஃப் லாங் வந்து இந்த மாதிரியான ரொட்டீனில் தான் அது வந்து வாழும். ஸோ இந்த சீ டர்ட்டில் அப்படின்ற இந்த இந்த லெசன் வந்து யார் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, சேகர் தத்தாத்ரி அப்படின்றவர் தான் வந்து இந்த லெசனை வந்து சீ டர்ட்டில் அப்படின்ற இந்த லெசன் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த சேகர் தத்தாத்ரி அப்படின்றவர் பார்த்தோன்னா இவர் வந்து இந்த வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், அதுக்கப்புறம் ஃபிலிம் மேக்கிங்லலாம் நிறையா ஆர்டிகல்ஸ் வந்து எழுதியிருக்கிறாரு. இவர் சின்ன வயசுலேருந்தே இதிலெல்லாம் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தனால இவர் வந்து பெருசானதுக்கப்புறம் இந்த வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கராக வந்து அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. சீ டர்ட்டில் அப்படின்ற இந்த லெசனோட ஆத்தர் வந்து யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தோன்னா சேகர் தத்தாத்ரி. ஸோ இதுதான் வந்து இந்த 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய ப்ரோஸ் லெசனில் ஃபஸ்ட் லெசனான சீ டர்ட்டில் அப்படின்ற இந்த லெசன். ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து இதுதான். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை இது பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த லெசனில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ இந்த லெசனில் இருக்கக்கூடிய மீனிங்ஸ்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மெரைன் அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா சீல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து மெரைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸ்பீஷீஸ் அப்படின்றது குரூப்பாக இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு காமனாக சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ காமனாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்தையும் குரூப்பாக வந்து போடுறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கோஸ்டல் அப்படின்றது என்னென்னா அந்த சீயை ஒட்டி ஷோர், அதாவது கடற்கரை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதான் வந்து கோஸ்டல். ஸோ அந்த சீயோட எட்ஜில் வந்து பார்த்தோன்னா லேண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுதான் வந்து கோஸ்டல் அப்படின்னு வந்து சொல்கிறோம், கடற்கரை அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்பர்ஸ் அப்படின்றது இந்த ஆமைகளோட முன்னாடி இருக்கக்கூடிய கால்களை தான் நம்ம வந்து ஃப்ளிப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃப்ளிப்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடாக ஃப்ளாட் லிம்ஸாக வந்துருக்கும், அது யூஸ் பண்ணி தான் அது வந்து ஸ்விம் வந்து பண்ணுது. ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்றது இந்த அனிமல்ஸ் வந்து இன்னொரு அனிமலை வந்து கொன்று அது ஃபுட்டாக வந்து எடுத்துக்கும். ஸோ அதான் வந்து ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஹவுல்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி புல் பண்ணுறது, அதான் வந்து ஹவுல். அதுக்கப்புறம் ஸ்லாஷ்னா கட் பண்ணுறது. லெபோரியஸ்லினா ரொம்ப கிரேட் எஃபர்ட் வந்து போடுறது. ஸ்னவுட்னா
பாயிண்டட் நோஸ். சில அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அந்த நோஸ் வந்து பாயிண்டடாக வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்னவுட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். கேவிட்டி அப்படின்றது எப்படின்னு பார்த்தோன்னா ஹாலோ ஸ்பேஸாக வந்திருக்கும், நல்லா குழி மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதான் வந்து கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். எமர்ஜ்னா கம் அவுட், வெளியில் வர்றது. கேமோஃப்ளேஜ்னா ஹைட் பண்ணி வைக்கிறது, ஹைட் சம்திங் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் கேமோஃப்ளேஜ்னா. அதுக்கப்புறம் இன்குபேட்னா என்னென்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஹேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோன்னா வார்ம்னஸ் மூலமாக தான் வந்து ஹேட்ச் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்குபேட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் சர்வைவ்க்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா கண்டினியூ டு லிவ். ஸோ வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து வாழ்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சர்வைவ் அப்படின்னு சொல்கிறோம். மிஸ்டீரியஸ்னால் சில ஃபேக்ட்ஸை, சில விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கும். ஸோ அதான் வந்து மிஸ்டீரியஸ். ஃபேசினேட்டிங் அப்படின்றதுனா ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதான் வந்து ஃபேசினேட்டிங். டிகேட்னா 10 இயர்ஸ் வந்து பீரியடா. ஸோ 10 இயர் பீரியடை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிகேட், ஒரு டிகேட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த லெசனில் இருக்கக்கூடிய மீனிங்ஸு. ஸோ இந்த மீனிங்ஸும் நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன மீனிங் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய சி டர்ட்டில் அப்படின்ற இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ அதோட மீனிங்ஸோ சினானிம்ஸும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட எம்சிக்யூஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.